வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ நம்ம என்ன தலைப்பில் இருக்கோம்? ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? நம்ம தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராவணனுடைய அம்சத்தை பற்றி பார்க்கலாம். பெரும் வீரனாகிய ராவணன் பல கலைகளை கற்றவன், போர்க்கலைகளில் வல்லவன், தவங்களை உடையவன், வரங்களை பெற்றவன். இத்தனை குணாதிசயங்கள், இத்தனை தன்மை இருந்தும் ராவணன் வீழ காரணம் என்ன? அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? உதாரணமாக சொல்லணுன்னா, நண்டு அது குஞ்சு பொறுத்ததுமே நண்டு இறந்துடும். அதே போல் மூங்கிலும் பக்கத்தில் ஒரு இளங்கன்று வந்ததுமே அந்த பெரிய கன்றை அறுத்துருவாங்க. இதே குணம் தான் வாழைக்கும் உண்டு. ஸோ இப்படி அதனுக்குள்ளே தோன்றியதே அதனை அறுப்பது போல, அழிப்பதை போல ராவணன் அழிவதற்கு காரணம் சூர்ப்பனகை. அதாவது சூர்ப்பனகையும் சூர்ப்பனகையின் சூழ்ச்சியும். கதைகளில் நம்மளுக்கு படிச்சிருப்போம். சூர்ப்பனகைக்கும் ராமன் மேலே ஒரு காதல் இருந்தது. ஸோ அது ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன். அரசவையில் அமர்ந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு அவல சகுனம் தெரியுது. அப்போ சூர்ப்பனகை அரசவைக்குள்ளே வர்றா. எப்படி வர்றா? ஒரு அலங்கோலமான காட்சியில் வர்றா. ஒரு பக்கம் மார்பு அறுபட்டு, மூக்கு அறுபட்டு, முகம் சிதைந்து வர்றா. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிலிருந்து ராவணன் உட்பட அதிலிருந்து ராவணன் கேட்குறான் தங்கைகிட்ட, என்ன நிகழ்ந்தது? இது யாரால் நிகழ்ந்தது? இது செய்கிறதுக்கு, இப்படி பண்ணதுக்கு நீ என்ன செஞ்ச? இது வரைக்குமே நம்மளுக்கு பார்க்குறப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத ராவணன் ஒரு நல்ல மதிப்பு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ சூழ்ச்சியை ஆரம்பிக்கிறா. மானுடர்கள் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சூர்ப்பனகை சொல்கிறா. எதனால், நீ என்ன பண்ண அப்படின்றப்ப தான் சூழ்ச்சியை ஆரம்பிக்கிறா. சீதையை பார்த்தேன். சீதைன்ற ரொம்ப பேரழகி. அவளுடைய அழகை பற்றி எல்லாமே வர்ணிக்கிறா. அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒன்று கல்யாணம் அவளை இங்கே கடத்திட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கவர்ந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறப்போ அவன் ராவணனுக்கு அரசன்றதே மறந்துட்டு ஒரு மயக்க போதைக்குள்ளே போயிடுறாரு. காம போதைக்குள்ளே ராவணன் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி அடுத்த இது நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்ப தன் மாமனாகிய மாரிசனுடைய நினைப்பு வருது. மாரிசன்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி நீ ஒரு மானாக மாறி அதை சீதையை கவர்ந்து இலங்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரும் அறிவுரை சொல்லி பார்க்குறாரு. ராவணன் தான் ஆணவத்தின் ஆணிவேராச்சே. ஸோ கேட்குற ஒரு மனநிலையிலே இல்லை. சரி, ஓகே, ராவணன் சொல்லிட்டான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மானா மாறி போய் கவர்ந்து இங்கே சிறை வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் கும்பகர்ணர் தம்பி பொதுவாகவே அண்ணன் சொல் எப்படியோ அதுபடி தான் கேட்டு நடக்கிறவர். 6 மாதம் தூங்கிடுவார். கும்பகர்ணர் 6 மாதம் கழித்து தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறப்ப சிறையில் சீதை இருக்கிறத பார்த்துட்டு, சீதையை நான் அடையணும், நீ ராமனை போரிட்டு வென்றுவான்னு சொல்லி அண்ணனுடைய ஆணைக்கு இணங்கி போகிறாரு. தோற்கிறாரு, மடிந்து விடுகிறார். அடுத்து தன் மகனாகிய இந்திரனையே வென்றவன் ராவணன் அவரை அனுப்பி, மகனே நீ போய் ராமன்கிட்ட போரிட்டு வரணும் சரின்ட்டு போகிறான். அவனும் ஒரு நாள் ஜெயிக்கிறான். மறுநாள் இறந்து மடிந்து கிடக்கும் தருவாயிலும் கூட தன் அப்பாட்ட சொல்கிறார், அப்பா இந்த பாவம் வேணாம், பிறர் மணி நோக்குதல் பாவம், இந்த அதர்மத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்பையும் கேட்கும் மனசு இல்லாமல் அப்பையும் கதறி கதறி அழுகிறான். நீ எனக்கு ஈம காரியங்கள் பண்ணணும், ஆனால் நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு நீ வச்சுட்டியே அப்படின்னு கதறி அழுகிறாரு ராவணன். அடுத்து நம்ம விபீஷணர் வர்றார். விபீஷணர் ஒரு படி மேலே போய் அண்ணனுக்கு அறிவுரை சொல்லி எப்படியோ திருத்தலாமே அப்படின்ற ஒரு இதில் ஆனால் நீ வரங்களுக்கு மேலே வரங்கள் பெற்றவனா நீ இருக்கிற, உனக்கும் மேலே பல வரங்கள் பெற்று அழிந்தவர்களும் இந்த இதிகாசங்களில் நம்மளுக்கு வரலாறு உண்டு. அப்படி தான் இரண்யகசிபுவோட கதையை அண்ணனுக்கு நினைவூட்டுறாரு. பிரகலாதனை காப்பாற்றிருக்கார். நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மரே இரண்யகசிபுவை கொன்றார். அவர் எவ்வளோ வரங்கள் வாங்கினவர், அவரையே கடவுள் தண்டிச்சிருக்காரு. நீ அதனால் இப்படி பண்ணாத, இந்த அதர்மத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்பையும் அண்ணனுக்கு கோவம். நீ ராமன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த இலங்கைக்கு நீ அரசாணம்னு நினச்சி நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ஒரு எதிர்மறை எண்ணத்தில் கடிந்து கொள்கிறார் ராவணன் விபீஷணர் மேலே. சரி, அண்ணனுக்கு இதுக்கு மேலே சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு இங்கே தான் வீழ்ச்சி, முதல் வீழ்ச்சியே ராவணனுக்கு ஆரம்பமாகுது. ஸோ தன் தம்பியை இழந்தான், தன் மகனை இழந்தான், அரச பதவி, அரசன் என்ற ஒரு கௌரவம் பதவியவே இழந்தான். ஏன்னா சீதை காலில் 4-5 தடவை விழுந்திருக்கான். ஸோ அவர் அரசன். இப்போ எவ்வளோ பெரிய வீரனாகிய நீ ஒரு பெண்ணுடைய காலுக்கு கீழே போய் விழுகிறியே அப்படின்னு 3-4 தடவை காலே விழுந்ததாகவுமே நம்ம கதைகளில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் முதல் வீழ்ச்சி. ஆணவத்தின் ஆணிவேராக இருக்கிற ராவணனும் போய் போருக்கு போகிறாரு. ஏன்னா 3 பேருமே இறந்துடுறாங்க. அடுத்து போருக்கு போகிறாரு. அப்பையும் அறத்தின் நாயகனான ஸ்ரீராமன்
ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, இன்றைக்கி போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆணவத்தின் ஆணிவேரான ராவணன் அதை கேட்காமல் மறுநாள் போய் மாண்டு விழுகிறான். மாண்டு விழுகிறப்ப தான் வந்து மண்டோதரி வந்து அவருடைய மனைவி, அந்த கதாபாத்திரத்தை வந்து கம்பர் வந்து அப்போ தான் வந்து உள்ளே கொண்டு வர்றாரு. செய்தியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பர் வந்து மண்டோதரியோடைய கதாபாத்திரத்தை வந்து சீதையை ராவணன் கடத்திட்டு வந்தப்போ சொல்ல வச்சிருக்கலாம், அங்கேயே அவர் சொல்ல வைக்கல. தன் மகன் இறந்து கிடக்கிறப்ப வந்துட்டு இந்த பாவத்தை பண்ணாதீங்கன்னு சொல்ல வச்சிருக்கலாம், அங்கேயும் கம்பர் சொல்லலை. ஆனால் வந்து கடைசியில் தன் கணவர் இறந்து கிடக்கிறப்ப தான் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஒப்பாரி வைக்கும் நிலையில் தான் மண்டோதரியை வந்துட்டு படைச்சிருக்காரு கம்பராமாயணத்தில் வந்து கம்பர். அப்படி என்ன அந்த ஒப்பாரியில் வந்து அவங்க பேசினாங்க அப்படின்றத நான் இப்போ ஒரு பாடலை அவங்களுக்கு படித்து காமிக்கிறேன். வெள்ளெருக்கான் சடைமுடியான் வேற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடநாடி இழைத்தவாறோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கரந்தகாதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு, ராமா நீ வந்து ஒரு வில்லுலே வந்துட்டு எதிரிகளை அழித்து கொன்றுவியே, ராவணனாகி என் கணவரை மட்டும் ஏன் இவ்வளவு உடம்பு ஃபுல்லாக, அவரோட திருமேனி ஃபுல்லாக ஏன் இப்படி வில் எய்தி அவரை வந்து கொன்றிருக்க? ஓஹோ, உன்னுடைய மனைவி சீதா வந்து ஒரு அணுவில் கூட, ராவணனுடைய ஒரு அணுவில் கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன வாசகம், எல்லிருக்கும் இடனின்றி, ஒரு எல் இருக்கிற இடத்துல கூட அவரோட நினைப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு இவ்வளவு அம்புகள் எய்தி அவரை வந்து நீ கொன்றாயோ அப்படின்னு வந்து ஒப்பாரி வைக்கிற நிலையில் மட்டும்தான் வந்து மண்டோதரியை வந்துட்டு கம்பராமாயணத்தில் கம்பர் படைச்சிருக்காரு. ஸோ இது வந்து பொதுவாகவே நீங்கள் ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராமருக்கும் ராவணனுக்கும் இருக்கும் ஒரு போர், ஒரு யுத்தம் கிடையாது. இதில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய வாழ்க்கைக்கான படிப்பினைகள் இருக்குது. இதில் வந்து பொதுவாகவே என்னென்னா பிறர் மனை நோக்குதல் பாவம். ஸோ ராவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பிறர் மனை நோக்கி இருக்கிறாரு, ஆணவத்தின் ஆணிவேர். ஸோ எப்போவுமே வந்துட்டு இவருடைய வீழ்ச்சி வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, அறம் வெல்லும், பாவம் தோற்கும். அதை தான் வந்து நம்மளுக்கு இந்த கதையில் வந்து நம்ம இந்த தலைப்பின் வாயிலாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கருத்து. ஸோ இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பளித்த திரு சோனாராம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம்.